ஹாய் ஆல். ஆஃப்டர்நூன் போல் எக் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். இது கூட வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வியர்டான காம்பினேஷன் டேஸ்ட் பிடிக்கும்னு சொல்லுங்கள். பட் நான் அப்படி தான். ஸோ ஈவினிங் டைம் போல் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபிஷ் டேங்க்கில் வந்து சைடில் உப்பு தண்ணி தான் ஊற்றுவோம் இல்லை, அதனால் ஃபுல்லாக சைட்லெல்லாம் இந்த உப்புக்காரை வந்து படிஞ்சிருக்கு. அது வந்து என்ன தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது. ஸோ அவர் அந்த ஸ்டோன்ஸு, ஆர்டிஃபிஷியல் ட்ரீஸு, அந்த பெரிய பாறையாட்டு இருக்குல்ல, அது எல்லாம் எடுத்து கழுவி வெயில காய வச்சு அதுக்கப்புறம் ரீசெட் பண்ணிகிட்டு இருந்தார். என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபிஷ்ஷு வந்து தனியாக எடுத்து வச்சங்காட்டிக்கு அதுக்கு ஏர் சர்க்குலேஷன் பத்தாமல் ஒரு மாதிரி சோர்வடைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவர் எல்லாம் டக்குன்னு எல்லாம் எடுத்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த ஏர் சர்க்குலேஷன் வச்சதுக்கு அப்புறமா தான் வந்து அதுக்கு ஒரு மாதிரி ஆக்டிவே ஆச்சுங்களே. எனக்கே பயமாயிருச்சு. ஸோ ஃபைனலாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறக்குமே. குட்டி பாப்பா வந்து ரீசெண்ட் டைமில் இதுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க. உட்கார வச்சு பார்க்க வச்சா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது அவங்க பார்க்குறதையுமே. ஸோ கொஞ்ச நேரம் அவங்களுக்கு விளையாட்டு காட்டிட்டு ஈவினிங் டைம் போல் மாங்காய் இதில் வந்து உப்பு, சர்க்கரை, மிளகா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நாளைக்கு சாப்பிட்றதுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டீ அண்ட் ரஸ்கோட இன்றைக்கி ஈவினிங்கை நான் முடிச்சிட்டேன்.